மகிமை. இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். Great is the Lord and greatly to be praised. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவரோட பெரிய ஆளு பூமியில ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட பெரிய ஆளு ஒருவரும் தோன்றவில்லை, இனி தோன்ற முடியாது. ஆண்டவர் எப்படி பெரியவருங்க உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவர் எப்படி பெரியவர்? சில கிராமங்களில் போனா சொல்லுவாங்க, எங்க அப்பா தான் இந்த ஊர்ல பெரிய ஆள் தெரியுமா? என்ன அடிப்படையில்? எங்க ஊர்ல தான், இந்த ஊர்ல எங்க வீடு தான் பெரிய வீடு, எங்க அப்பா தான் பிரசிடண்ட், எங்க அப்பாட்ட தான் நிறைய பணம் இருக்குது. அப்படி பணத்தின் அடிப்படையில், ஒரு பின்னணியத்தின் அடிப்படையில், பதவியின் அடிப்படையில் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறாங்க. பதவி அடிப்படையில் பெரியவர்கள். நம்ம நாட்டில் பெரிய ஒரு தலைவர் இருக்கிறார், பிரதம மந்திரி. நம்ம நாட்டில் ஒரு பெரிய தலைவர், பெரியவர். ஜனாதிபதி பெரியவர். கட்சி தலைவர்கள் பெரியவர்கள். அவர்களெல்லாம் நம்ம மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், சில நாடுகளில் பிரதம மந்திரி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் விட பெரியவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் ஆண்டவர் படைத்ததை வச்சு ஆளுகை செய்கிறதுல பெரியவங்க. இவங்க மக்கள் மேல அதிகாரம் செலுத்தி தங்கள் ஆணவத்தை காட்டுவதில் பெரியவர்கள். உங்க குடும்பத்திலே நீங்க பெரியவங்க தான். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தகப்பன் தாய் உள்ள குடும்பத்தில் தகப்பன் பெரியவர், தகப்பன் இல்லாத குடும்பத்தில் தாய் பெரியவங்க, தாயின் தகப்பனும் இல்லாத குடும்பத்தில் அண்ணன் பெரியவர் அல்லது அக்கா பெரியவங்க. அப்படி பெரியவங்க பெரியவங்கன்னு எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரியவங்க யாரு சின்னவங்க யாருன்னு தெரிய வேண்டாம். நம்ம வெங்காயம்னு சொல்றால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. அது கூட்டு குழம்புக்குள்ளது. அது பெரிய வெங்காயம் கேடானது, ரத்த சோகை உண்டு பண்ணக்கூடியது என்று மருத்துவ ஆராய்ச்சியின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன வெங்காயம் தான் எதிர்ப்பு சக்தி. இப்ப அந்த வெங்காய வேலையை பற்றி நம்ம பேச வரல. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எப்படி இங்க நம்ம ஆண்டவர் பெரியவர்? அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா உங்களுக்கு அநேகருக்கு தெரியாது. ஆண்டவர் பெரியவர்னு மொட்டையா சொல்றது தெரியும். ஆண்டவர் எப்படியா பெரியவர்? எனக்கு தெரியும், ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அவரு பெரிய கமிஷன் கூட்டங்கள் எல்லாம் சொல்வார், நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன் அப்படித்தான் சொல்வாரே தவிர விளக்கம் சொல்லதே சரித்திரம் கிடையாது. அவரும் விளக்கம் சொல்ல தெரியலையா அல்லது சொல்ல வேண்டாம்னு நினைச்சாரா எனக்கு தெரியல. ஆனா விளக்கம் தேவை. ஆண்டவர் எப்படி பெரியவர் என்று யாராவது கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அது எப்படி பெரியவர்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. Because of his creation he is a great God. அவருடைய சிருஷ்டிப்பின் நிமித்தம் நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த வான பூமி தானாக சக்தியாக உருவாகவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதியிலே in the beginning God created the heaven and earth. தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. வெளிச்சம் எப்படி வந்தது? அது அங்க சூரியன்ல இருந்து வந்தது. சூரியன் எப்படி வந்தது? முதலாவது இந்த பூமியை சாத்தான் இருட்டடிப்பு நடத்தி ஒழுங்கின்மை வறுமையாக்கி விட்டார். இந்த பூமிக்கு முதலாவது வெளிச்சத்தை நம்முடைய தேவன் கொடுத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். Let there be light. வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னார், வெளிச்சம் உண்டானது. பெரிய தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்க அப்பா உங்க வீட்டுல எப்படி பெரியவங்க? எங்க அப்பா தான் சம்பாத்தியம் பண்றாங்க, எங்க அப்பா தான் உழைக்கிறாங்க, எங்க அப்பா தான் இந்த வீடை கட்டுறாங்க, எங்க அப்பா தான் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க, எங்க அப்பா தான் எல்லாமே எங்களுக்கு செய்துட்டு இருக்கிறாங்க. So he is great. சரியா? பெரியவங்க தான். உங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப பெரியவங்க தான், நாங்க ஒத்துக்கிட்டோம். உங்க அப்பா அம்மா விட, உங்க தாத்தா விட, உங்க ஆத்தா விட, உலகத்தின் தலைவர்கள் அனைவரை விட, எல்லா தேவர்களை விட
நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். சூரியன் எப்படி வந்தது? அது அங்க கிழக்க உதிச்சு மேற்க போச்சு. சூரியன் எப்படி வந்தது? ஆண்டவர் சிருஷ்டித்தார். சூரியனை நம்ம வணங்க தேவையில்லை. சூரியனை சிருஷ்டித்த ஆண்டவரை சேவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படி பெரியவர்? சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர், ஆகாயத்து பறவைகளை படைத்தவர், ஊரும் பிராணிகளை படைத்தவர், நீரில் வாழும் ஜந்துக்களை எல்லாம் படைத்தவர். ஹல்லேலூயா. நம்ம எப்படி வந்தோம்? அது எங்க அம்மா வயிற்றுல இருந்து நான் பிறந்தேன். உங்க அம்மா எப்படி வந்தாங்க? அது எங்க ஆத்தா பெற்றாங்க எங்க அம்மாவை. உங்க ஆத்தா எப்படி? ஆத்தாவாது தாத்தாவாது. மனுஷனை பூமியின் மண்ணில் இருந்து சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பிலே எல்லாம் மேன்மையாக மனுஷனை சிருஷ்டித்தார். நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பூமியிலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனாக ஒரு ஷேப் கொடுத்து, ஒரு வடிவம் கொடுத்து, அவருடைய ராசியிலே ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். சொல்லிட்டே போகணும். அதனால பெரியவர், அதனால மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Greatly to be praised. இந்த பெரிய தேவனை நல்ல பெருசா துதிக்கணும், நிறைய துதிக்கணும், தாராளமாய் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பூனை பால் முடிக்கிற ஸ்தோத்திரம் 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 அப்படி மெதுவா, ஒன்று ரெண்டு அல்ல, தாராளமாய் ஏராளமாய். ஹல்லேலூயா. யானைக்கு, யானை ஒரு பெரிய மிருகம், பூனை ஒரு சிறிய ஒரு ஜந்து. பூனைக்கு யானைக்கு வித்தியாசம் இருக்குல்ல? யானை பெரிய மிருகம் தானே, இல்லையா? யானைக்கு சாப்பாடு எப்படி போடுவோம்? யானைக்கு இப்படி பூனைக்கு உருண்டை போல உருட்டுனா அதுக்கு சரியில்லை. யானைக்கு பெருசா உருண்டை உருட்டி வாயில் அப்படி ரெண்டு கையால தூக்கி போடுவாங்க. யானைக்கு பெருசா சாப்பாடு கொடுக்கணும். அப்படிங்களா? நீங்கள் யானை போல சாப்பிடுறவங்க உண்டோ? ஒரு படி ரெண்டு படி சாப்பிடுறவங்க இருக்கிறாங்களா? சாசு பிடித்தவர்கள் நிறைய சாப்பிடுவார்கள். என்ன அதிகப்படியாக சாப்பிடுவார்கள். நீங்கள் சாப்பிடுறது நியாயமான அளவு தான் சாப்பிடுகிறீர்கள், நல்லது. ஒரு வேளைக்கு 6 இட்லி அல்லது 8 இட்லி அல்லது 10 இட்லி பரவாயில்லை. ஒரு வேளைக்கு ஒரு நபர் 20 இட்லி 30 இட்லி சாப்பிட்டா அது பெரிய ஆபத்தில் முடிய போகிறது, வயிறு வெடித்து விடும். பாருங்கள், பெரிய தேவன் அல்லவா, அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவரை நன்றாக துதிக்க வேண்டும், அவருக்கு ஆராதனை தாராளமாய் செலுத்த வேண்டும். நீங்க பண்ணுகிற ஆராதனை போதாது அன்பானவர்களே. இந்த 1 மணி நேர ஆராதனையில ஒரு 4-5 பாடல்கள், ஒரு 5-10 ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவ்வப்போது கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துக்கிறது, இங்கு அங்கு பார்த்துக்கிறது, இவனை அவனையும் அவளை இவனையும் பார்த்துக் கொள்கிறது. நம்மை மறந்து அவரை நினைத்து அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும். பெரிய அளவில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? கோடாகோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறாருன்னா நான் உடனே ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு நிற்க மாட்டேன். நான் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவன். ஹல்லேலூயா. 1-2 ஸ்தோத்திரம் எல்லாம் பார்த்தாது. ஆண்டவர் பெரிய தேவன் அல்லவா, பெரிய தேவனுக்கு பெரிய அளவில் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி பெரிய அளவில் ஸ்தோத்திரம் செய்ய பழகி இருக்கிறீர்களா? பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வருகிறதா? அல்லது ஸ்தோத்திரம் கொஞ்சம் சொல்லிக்கொள்ளாலே தூக்கம் வந்து விடுகிறதா? எப்படி? பெரிய தேவன் அல்லவா, பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர். பெரிய தலைவர்கள் வாரவர்கள் எப்படி கோஷம் எழுப்புறாங்க. மக்கள் எல்லாம் நேற்றைக்கு முதலமைச்சர் தஞ்சாவூர்ல வந்திருந்தாங்களா? எத்தனை பஸ், எத்தனை வேன்ல மக்கள், எவ்வளவு கொடியெல்லாம் கட்டிட்டு எவ்வளவு கோஷம் போட்டு. அங்க தஞ்சை மண்ணு ஏற்கனவே அது சதுப்பு நிலம். தஞ்சை மண்ணு சதமுதான் ஆகி போச்சு இல்லையா? எவ்வளவு ஓசை, கர ஓசை என்ன! மக்கள் எவ்வளவு ஆர்ப்பரித்து விட்டார்கள் முதலமைச்சரை பார்ப்பதில். ஹல்லேலூயா. நம்முடைய முதலமைச்சரை விட பெரியவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரியை விட பெரியவர், ஜனாதிபதியை விட பெரியவர். ஹல்லேலூயா. அம்மா, அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரியவர், இங்கிலாந்து பிரதமரை விட பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம நாட்டிலே உலகத்தின் எல்லா தலைவர்களும் பெரிய தேவனுக்கு பெரிய அளவில் துதி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சோத்திரம் சொல்லுவோமா?
ஒரு ஸ்தோத்திரம். நீங்க பிறந்த நாளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கிறது நியாயம் என்று கருதுகிறேன். ஒரு சாக்லேட், ஒரு 50 பைசா சாக்லேட் கொடுத்து சமாளிச்சிடுறீங்க, பரவாயில்லை. நம்ம ஆண்டவர் பெரியவர் பார்த்தீங்களா? இது ஒரு தெய்வீக வெளிப்பாடு உங்களுக்கு சொல்லித்தார. நீங்க சும்மா ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியம் நடனா, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே எல்லாம் தாரோம், ஆண்டவரே கொஞ்ச நேரம் தாராளமாய் அவரை துதிக்க வேண்டும். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. ஹல்லேலூயா. பெரிய தேவனுக்கு பெரிய அளவில் ஆராதனை, துதி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இவ்வளவு போல இருப்பாரா? சின்ன சைஸ்ல இருப்பாரா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டினா கூட அது எவ்வளவு சின்னதா கட்டணும், எவ்வளவு பெருசா கட்ட முடியுமோ அவ்வளவு பெருசா கட்டணும். ஹல்லேலூயா. கீத்து கொட்டகையில 4x3 கீத்து கொட்டகையில என்னது கொட்ட போறீங்க? ஆடை கட்ட போறீங்களா, மாடை கட்ட போறீங்களா? ஆண்டவருக்கு எவ்வளவு பெருசா கட்ட முடியுமோ, பெரிய தேவனுக்கு பெருசான ஆராதனை, துதி ஸ்தோத்திரங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய இடம், விஸ்தாரமான இடம், விஸ்தாரமான கட்டடம். ஹல்லேலூயா. பெரிய தேவனுக்கு சிறுசாக கொடுக்க வேண்டும், பெரிய தேவனுக்கு பெருசாக கொடுக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெரிய தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? சகோதரர்களே, தயவு செய்து கவனியுங்கள். நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெரிய தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? பெருசா கொடுக்கணும். ஹல்லேலூயா. சின்ன பையனுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். இவன் 4 இட்லி தின்னக்கூடியவன், அவன் 10 இட்லி தின்னக்கூடியவன். 10 இட்லி தின்றவனுக்கு 10 இட்லி கொடுங்க. பெரிய தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? கமான் சொல்லுங்க. பெருசா கொடுக்கணும். ஹல்லேலூயா. பெரிய ஆண்டவருக்கு சிறுசா கொடுக்கலாமா? அது சரி வராது. பெரிய ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, பெரிய ஆண்டவருக்கு பெருசா கொடுக்கணும். ஹல்லேலூயா. 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு சங்கீதக்காரன். 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 104:1 பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஓ லார்ட் மை காட், யூ ஆர் வெரி கிரேட், யூ ஆர் வெரி கிரேட், யூ ஆர் க்ளோத் வித் ஆனர் அண்ட் மெஜஸ்டி. என் தேவனாய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் முதலாவது சொன்னவர் கர்த்தர் பெரியவர். இப்ப இந்த சங்கீதத்துல பாடல்ல எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? ஓ லார்ட் மை காட், யூ ஆர் வெரி கிரேட். சில ஆட்கள் சில சாதனைகளை புரிந்தா அவங்கள சொல்லுவோம் யூ ஆர் கிரேட். இன்னும் ரொம்ப சாதனை புரிஞ்சுட்டா வெரி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாதனை புரிந்தவர்களை தான் யூ ஆர் கிரேட், நீங்க ஏதோ சாதனை புரிந்தீர்கள். இப்ப முதலமைச்சர் கர்நாடகாவிலிருந்து நம்ம விவசாயத்துக்கு மக்களுக்கு அவங்க போராடி மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அரசாணையில் வெளியிட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அதனால அவங்க சாதனை புரிந்ததாக எல்லாரும் பாராட்டுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். நல்லதுதான், நல்லது. சாதனை புரிந்தவர்களுக்கு தான் சொல்லுவாங்க யூ ஆர் கிரேட், யூ ஆர் கிரேட். சரியா? இப்ப பாருங்க, சிலரை பார்க்கிறவங்க நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா குட் மார்னிங், நல்ல காலை வணக்கம், வணக்கம் வணக்கம் அல்லது வணக்கம், வணக்கமா வணக்கமா வணக்கம், குட் மார்னிங். இன்னும் அதிகமா அதை விட ரொம்ப தொடுதலாக உணர்ச்சிகரமா சொல்றது என்ன தெரியுமா? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்க ஒருவேளை சொல்லியிருக்க மாட்டீங்க. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஹல்லேலூயா. உங்களுக்கு இது அர்த்தம் ஆழம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. Our God is a great God. நம்முடைய தேவன் பெரியவர். He is a very great God. Hallelujah. அவர் மிகவும் பெரியவர். Hallelujah. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். பெரியவர்னு ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லி முடிச்சிட்டாரு. அதை தாண்டி அவரு 48ஆம் சங்கீதத்தை தாண்டி 104ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லிட்டார் சங்கீதக்காரன்? நீர் மிகவும் பெரியவர் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா.
ஆமா, உண்மைதானா? உண்மைதான். அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றார்? நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். மகிமை உடையவராக இருக்கிறார், மகத்துவம் உடையவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அவர் மிகவும் பெரியவர். அந்த அந்த கோலங்கள் கிரகங்கள் எல்லாம் அதனதன் பாதையிலே சுற்றி வருகிறது. நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர். அவர் நமக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். சொல்லுங்க, நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நம்முடைய தேவன் அல்லால் உலகில் தேவன் யார் உண்டு? ஒருவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் பெரியவர் என்று சொல்லிட்டோம். அவர் சிருஷ்டிப்பினாலே பெரியவர், மகிமையுடையவராக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பெரியவர். அடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே சொல்லுகிறார். எரேமியா 32:19 படிக்கும் பொழுது யோசனையில் பெரியவர் என்று தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். 32:19 பாருங்கள். அங்கே யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர். You are great in counsel and mighty in works. Hallelujah. Great in counsel. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை அருளும் ஆவியை உடையவர். நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்வுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் இருக்கிறது. வேற எவர்கிட்டையும் போய் யோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர்கிட்ட இல்லாத ஆலோசனை வேற யார்கிட்டையும் கிடைக்காது. சோசியல்கிட்ட கேட்டா, அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா, நம்ம பழைய காலத்து தாத்தா ஆத்தாவிட்ட கேட்டா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க பாவம், அவங்க ஒன்றும் தெரியாத அப்பாவிகள். யோசனையில் பெரியவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்வுக்கு வேண்டிய எந்த யோசனை ஆனாலும் சரி, படிப்பு விஷயமோ, ஒரு இடம் வாங்குற விஷயமோ, ஒரு இடம் விற்கிற விஷயமோ, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற விஷயமோ, கல்யாணம் பண்ணி கொடுக்கிற விஷயமோ, ஆண்டவருடைய யோசனை கேட்டு செய்தா நன்னா இருக்கும். அதுல மாமி நன்னா இருப்போம். இல்லைன்னா அவாவ இஷ்டம் போல ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுனா திடீர்னு தாலி அறுத்துட்டா என்ன பண்றது? தாலி அறுக்கிறவங்கள மாப்பிள்ளைய பார்த்தவா மண்ணுக்குள்ள இருப்பான். மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால அவ மண்ணுக்கு போயிட்டான். வாலிப பொண்ணு தாலி அறுத்துக்கிட்டு அவ அம்போடு உட்கார்ந்து இருக்கிறான். அது காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காமல். மாப்பிள்ளை நல்ல ஸ்டைலா இருக்கிறாரு, அவருக்கு உத்தியோகம் இருக்குது, நல்ல நல்ல வாட்செல்லாம் கட்டி இருக்கிறாரு, அவருக்கு நல்ல வருமானம், ஏற்கனவே நிறைய அவர்கிட்ட பணம் எல்லாம் நல்ல புழக்கம் இருக்கு, அவர் பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளு நல்ல பெருசா மொத்தமா இருக்கிறாரு, வெரி குட். அவள் ஒரு பைத்தியக்காரி. ஆண்டோடைய ஆலோசனை இல்லாம உனக்காயிலும் உன் பிள்ளைக்கானாலும் உன் குடும்பத்தில் யாருக்கானாலும் தெய்வீக ஆலோசனை இல்லாம எதையாவது செய்தேன்னா வாழ்க்கை நாரி போயிடும், வீணா போயிடும், நஷ்டப்பட்டு போயிடும். ஆண்டோடைய ஆலோசனை பெரியது. அவர் ஆலோசனையில் பெரியவர். ஆண்டவர்கிட்ட இல்லாத ஆலோசனை யார்கிட்டையும் கிடையாது. நாங்க அந்த காலேஜில் போய் அட்மிஷன் வாங்கிட்டோம், நாங்க அங்க படிக்க வைக்க போறோம். ஆண்டோட ஆலோசனை இல்லாம படிக்க வைக்க போனா திரும்பி வர வேண்டியதான் வரும். என்னுடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியர் மனாசே எம்ஏ படிக்கிறதுக்கு அட்மிஷன் வாங்கினார். ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாரு, போனாரு, படிக்க முடியல, சாசு போத்துரும். திரும்பி வந்தார். எங்களுடைய சபையின் தலைவர் இடத்துல சொன்னார், ஐயா நீங்க இருக்கா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. அவரு ஜோம் பண்ணிட்டு சொன்னாரு, மனாசே கர்த்தர் உன்னை நேசித்தார் என்றால் ஜோம் பண்ணி அனுப்புங்க சொல்றாரு. அப்ப ஒரு ஜோம் பண்ணி சொன்னாரு, சோத்ரம், கர்த்தர் உன்னை நேசித்தார் என்றால் மறுபடியும் சீக்கிரம் கொண்டு வந்துடுவார். இவர் போன தெரியாம அடுத்த ட்ரெயின்ல ஏறி வந்துட்டார். அவ்வளவுதான். ஆண்டோட ஆலோசனை இல்லாம அந்த காலேஜுக்கு போனேன், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன். எனக்கு அந்த ஊர் நல்ல செழிப்பான ஊரா இருக்குது. ஆமா ஆமாங்க, ஆபிரகாமுக்கு சகோதரன் லோத்து செழிப்பான சமவெளியை பார்த்து கூடாரம் போட்டு அங்க பிரமுகராக மாறிட்டார், கவுன்சிலர் ஆகிட்டார்ல, அதுல செல்வாக்கான நிலைமைக்கு வந்துட்டார். அவர் ஒரு அந்தஸ்து உள்ளவராக மாறிட்டார்.
அம்போன்னு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மனைவியை இழந்து ஒரு நாள் ஓட வேண்டியது வந்துதான் இல்லையா? தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் ஒன் இஷ்டப்படி எல்லாம் செய்வாயானால் பின்னால நீ வருந்தி வேதனைப்பட வேண்டிய காலம் நேரிடும். ஆண்டோடைய ஆலோசனைப்படி தான் செயல்பட வேண்டும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. என்ன செய்வோம்? போயிடுவோம். யார்கிட்டையும் நம்ம சொல்லாம போனாதான் நமக்கு மரியாதை. சொல்லிட்டா தடுத்துடுவாங்க. அது விசேஷமா ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னா அவங்க ஜோம் பண்ணி தடுத்துருவாங்களாம். அப்படியா? அதனால எந்த ஊழியக்காரன்ட்டும் சொல்லக்கூடாது. நம்ம சபையின் பாஸ்டர்கிட்ட கண்டிஷனாகவே சொல்லக்கூடாது. சொன்னா அவர் ஜோம் பண்ணி நான் யாரையும் தடுக்கிற கெடுக்கிற ஆள் அல்ல. தேவ ஆலோசனைப்படி ஜனங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரத்தை ஆலோசனை கேட்க வேண்டும். நான் ஒரு கார் வாங்க போறேன், நீங்க காரும் வாங்கலாம் பிளைனும் வாங்கலாம். அது தேவனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டதா இருந்தால் சந்தோஷமாய் வாங்குங்கள். ஹெலிகாப்டர் கூட நீங்க வாங்குங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல தவறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பணம் இருக்குது, உங்களுக்கு வசதி இருக்குது, அது தேவனுடைய ஆலோசனை தான் சொன்னா வாங்குங்க, ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப நாங்க ஆஃபர் இருக்குது, இந்த டைம்ல வாங்கினா எங்களுக்கு கதைக்காகும். நாங்க கடன் வாங்க போறோம், 5 வட்டிக்கு கடன் வாங்கி நாங்க பொருள் எல்லாம் வாங்க போறோம். அப்படியா? இது தேவனுடைய ஆலோசனையா இருக்குமா? இது தேவனுடைய ஆலோசனை அல்ல. நாங்க வீடு கட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு வீடு அவசியம், உங்களுக்கு பணம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப ஜெபம் பண்ணுவோம், ஆண்டோடைய ஆலோசனையை கேட்போம். ஆண்டோடைய ஆலோசனைப்படி நம்ம வீடை கட்டிவிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். யோசனையில் பெரியவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது எப்படி மனசுல படுதா? தெரியுதா? அங்க ஒருத்தன் சொல்றான், ஹாஸ்டல்ல பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்றான். இது தேவனுடைய ஆலோசனையா இருக்குமா? இட் இஸ் நெவர் சோ. ஒருபோதும் அது தேவனுடைய ஆலோசனை அல்ல. சின்ன பிள்ளைங்களை, பள்ளிக்கூடத்து பருவத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டா அவங்களுடைய குணம் கெட்டு போயிடும், அவங்க மனசு விட்டு போயிடும், தாய் தந்தை பாசம் இல்லாமல் போயிடும். இது தேவனுடைய ஆலோசனை இல்லை. இது பிசாசின் ஒரு யோசனை. இது பிசாசிடத்தில் வந்த ஒரு யோசனை. பிள்ளைகளை நஷ்டப்படுத்தாதீர்கள். தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு சொல்லி தருவார். சங்கீதத்தில் சொல்றார் இல்லையா, 32ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க சௌரியத்துக்கு உங்க மனசுல தோன்றதுபடி உங்க மனைவி சொன்னது போல இந்த அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பேச்சை நிறுத்திடுங்க. ஆண்டோட ஆலோசனைப்படி செய்தால் சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டோட ஆலோசனைப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா பின்னால வருந்த வேண்டியது இருக்கும், வேதனைப்பட வேண்டியது இருக்கும், அல்லல் பட வேண்டியது இருக்கும். நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், ஆண்டோட ஆலோசனையை கேட்டு நடப்போம். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசுவே தன்னை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். அது எப்படி ஆண்டவர் அவர் தன்னை பற்றி சொல்லுகிறாரு? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் நீங்கள் பார்த்தீர்களா? அங்கே என்ன சொல்லுகிறார்? பாருங்கள், யோனாவிலும் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 41ஆம் வசனத்தின் 3வது வரியில் எழுதப்பட்டு, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று இயேசு தன்னை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. Indeed, a greater than Jonah is here. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா ஒரு தீர்க்கதரிசியின் மகன்தான். இயேசு கிறிஸ்து யோசேப்பின் மகன்தான் இல்லை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், சன் ஆஃப் தி லிவிங் காட். யோனா அமித்தாயின் குமாரன், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. யோனா ஆண்டவர் சொன்னதை மீறி தேவசமூகத்தை விட்டு விலகி நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யவே உலகத்துக்கு வந்தவர். ஹல்லேலூயா. பேர் புகழுக்காக அல்ல. யோனா ஆண்டவருடைய திட்டத்தை மீறி தன் இஷ்டத்தை நிறைவேற்ற செயல்பட்டவர். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் பிதாவின் சித்தத்துக்கு புறம்பாக எதையும் செய்யவில்லை. அதனால அவர் தன்னை குறித்து சொல்கிறார், யோனாவிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா.
யோனா தன்னுடைய மனது மாம்சம் விரும்பினபடி செயல்பட்டார். இயேசு கிறிஸ்து அப்படி செயல்படவில்லை. பிதாவின் சித்தத்தையே எப்பொழுது செய்து வந்தபடியினால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. யோனா அதுக்கு பிறகு மீன் கக்கின பிறகு நினிவேக்கு போய் கடும் கோபத்தோடு, உக்கிர கோபத்தோடு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் நினிவே மக்கள் எல்லாம் அழிப்பார்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அழிக்காதை குறித்து அவருக்கு பயங்கர எரிச்சல். தேவகுமாரன் இயேசுவுக்கு எரிச்சல் இல்லை. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். He is a God of compassion. மனதுருக்கம் உள்ளவர் இயேசு. ஹல்லேலூயா. அந்த யூத ஜனங்கள் யோனா தீர்க்கதரிசியை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணி வந்தார்கள், மதித்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை யாரும் பொருட்டாக எண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக மரியாதை கொடுக்கவில்லை. அவரை தேவகுமாரன் என்று ஒரு மேலும் தெரியவில்லை. அதனால அவங்க எல்லாருக்கும் யோனாவும் பெரியவர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு உண்மையை சொல்லிட்டார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியை விட இயேசு உண்மையில் பெரியவர் தானோ? எஸ் சார், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. யோனாவில் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி ஒரு நாள் செத்து போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நம்ம யோனா தீர்க்கதரிசி ஆராதிக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ரொம்ப கிராக்கி. ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, ஒரு வெளிப்பாடு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. தீர்க்கதரிசிகளும் மக்களுக்கு சாதகமாக, அன்பாக, அருமையாக சொல்றாங்க. நல்ல தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், உன்னை 100 மடங்கு பெருக பண்ணுவார், 1000 மடங்கு பெருகுவாய். ஜீவியத்தில் உள்ள எந்த குறையும் ஒருத்தரும் சொல்றதில்லை. யோனா தீர்க்கதரிசி அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உண்மைதான். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துக்காராலும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்காராலும் எல்லா காலத்துக்கும் அந்த யோனா தீர்க்கதரிசியை விட பெரியவராக நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இயேசு தீர்க்கமாய் தெளிவாக மனதார மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி வந்தார். மனதுருக்கமுடையவராக வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை மக்களுக்கு பறைசாற்றி வந்தார். யோனா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அழிவின் செய்தியை தான் யோனா தீர்க்கதரிசி சொல்லி வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் நற்செய்தியை பறைசாற்றினார். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி நினிவேல போய் அற்புத அதிசயம் செய்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆண்டவர் இயேசு அற்புத அடையாளங்களை செய்து வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். ஹல்லேலூயா. ஆகவே யோனாவிலும் பெரியவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உண்மையிலே யோனாவிலும் பெரியவர் தானா? பெரியவர் தான், எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து மறுபடியும் இன்னொரு இடத்துல சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11:31 எடுத்து பார்ப்போம். லூக்கா 11:31 அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலோமனுடைய ஞானத்தை கேட்க பூமி எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது யார் சொன்னாங்க? யார் சொன்னா? ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார். ஹல்லேலூயா. சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சாலோமன் யாரு? தாவீது ராஜாவுடைய மகன். ஆமா, இயேசு கிறிஸ்துவும் பூமியில வாழ்ந்த வேளையில தாவீதின் குமாரனே என்றுதானே அழைக்கப்பட்டார். அவர் அழைக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் இயேசு தாவீதின் மைந்தன் அல்ல. ஹல்லேலூயா. He is not the son of David. He is the son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சாலோமனுடைய அப்பா பேரு தாவீது. இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன் பேரு என்ன?
பிதாவாகிய தேவன், காட் த ஃபாதர். ஹல்லேலூயா. ஆமா, தாவீது இந்த பூமியில் உள்ள ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். கேட்டீங்களா? அவர் ஆடு மேய்த்தவர். ஆடு மேய்த்தவரை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்து ராஜாவாக மாற்றினார். அப்படி ராஜாவாக தாவீது இருந்த வேளையில பிறந்தவர் தான் சாலமோன். கரெக்ட். ஆனா தேவகுமாரன் இயேசு யார் என்றால், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருந்த பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர். ஹல்லேலூயா. அப்ப சாலமோன் பெரியவர் தானா? சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததே யாரு? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய தேவன் தான் சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்தவர். சாலமோனுக்கு கொடுத்த ஞானமுள்ள ஒரு ராஜா பூமியில் தோன்றவில்லை, இனிமேல் தோன்ற போவதும் இல்லை. ஆனால் அந்த சாலமோனிலும் பெரியவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு விளங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்துக்கு ஒப்பான ஞானம் யாரும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை கைது செய்து வரும்படியாக வேதபாரகர் பரிசேயர் கூட்டம் போர் சேவர்களை அனுப்பினார்கள். அவங்க போய் பார்த்து இயேசுவின் பேச்சை கேட்டு மதி மயங்கி போனார்கள், கதி கலங்கி போனார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவரை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று சொல்லுகிறார்கள். No man can ever spoken like this man. அப்படி சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ஞானத்துக்கு ஒப்பான ஞானம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவரை சோதிக்கும்படி வந்து கேட்கிறான். கேட்கிறாரு, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ மைந்தன், அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம எல்லாம் வரி கொடுக்க வேண்டாம், நான் வரி கொடுக்க வேண்டாம், நீ வரி கொடுக்க வேண்டாம், இடலாக இருந்து விடும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இடலாக இராதபடிக்கு இங்க ஒரு நாணயத்தை கொண்டு வா, ஒரு காயில் எடுத்துட்டு வா. அதை கொண்டு வந்ததும் அவர் காட்டுறாரு, இந்த நாணயத்தை பாரு, இதுல உள்ள என்னது சொருபம், என்னது ராயனுடையது. நாணயத்தின் மதிப்பு ஒரு பக்கம், சொருபம் யாருடைய? ராயனுடைய. உடனே சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவர். omniscient God. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த ஞானம் வேற யாருடைய இருக்குது? யாருடைய இருந்தது? ஒருத்தருடைய இல்லை. இயேசுவின் போதனை எவ்வளவு விசேஷமானது, சிறப்பானது. ஹல்லேலூயா. நியாயசாஸ்திரி ஒருத்தன் கேட்கிறான், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்ன? ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதோடு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிறகு நியாயசாஸ்திரி கேட்கிற, எனக்கு பிறன் யார்? உடனே ஒரு ஓமை சொல்கிறார். எரிகோவிலிருந்து ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை லேவியன் கண்டான், ஒன்றும் செய்யவில்லை. ஆசாரியன் கண்டான், அமைதியாய் போய்விட்டான். ஒரு சமாரியன் கண்டு அவனை தூக்கி அவனை காயங்கட்டி எண்ணெய் பூசி சத்திரத்தில் சேர்த்தான். அவன் செய்தது போல் நீயும் செய், இதுதான் உனக்கு அந்நியன் அவன் தான் என்று சொல்லி விடுகிறான். ஆண்டவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க என்னெல்லாம் வழி பார்த்தானுங்க இல்ல? ஓய்வு நாளிலே சூம்பர கையை உடையவனை இயேசு குணமாக்கினதை உடனே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களுடைய ஆடுகளில் ஒன்று குழியில விழுந்தால் நீங்கள் தூக்க மாட்டீர்களோ? உண்மைதானா? உண்மைதான். உண்மையிலேயே சாலோமோனிலும் பெரியவராக நம்முடைய ஆண்டவர் விளங்குகிறார். Indeed, a greater than Solomon is here. Hallelujah. சாலமோன் ஞானத்தில் சிறந்து விளங்கினார். அவர் ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. சாலமோன் பெரியவருங்க, பெரிய ஆலயத்தை, சிறப்பான ஆலயத்தை, பொன்னினால அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தை ஆண்டவருக்கு என்று கட்டினார். இப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரு? ஆண்டவர் இயேசு ஒரு கோயில் கட்டல, ஒரு ஆலயம் கட்டல, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அவரே தேவ ஆலயமாக இருக்கிறார். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஹல்லேலூயா. சாலமோன் மண்ணினால, கல்லினால, பொன்னினால, வெள்ளியினால, இரும்பினால, துரும்பினால ஆலயத்தை கட்டினார். நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு எப்படி சாலமோனிலும் பெரியவர், ஞானத்திலும் பெரியவர், செய்கையிலும் பெரியவர், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். ஹல்லேலூயா. சாலமோனில் பெரியவர் தானா இயேசு கிறிஸ்து? உண்மையில் பெரியவர். ஹல்லேலூயா.
சாலமோன் எவ்வளவு பெரிய ராஜா இல்ல? அந்த ராஜாவை இவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று துதிபாடல் பெற்றவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உண்மையிலே சாலமோனிலும் பெரியவர். இதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். சாலமோன் பெரிய ஞானி இல்லை, ஆமா, அவரோட பெரிய ஞானி எங்களுக்கு இருக்கிறார். He is with us. அவர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தில் சிறந்த ஆண்டவர் இயேசு சாலமோனிலும் பெரியவர், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஞானத்தில் சிறந்தவர், சாலமோனிலும் பெரியவர், நம்மோடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு யாரு கூட இருக்கிறாரு? இயேசு யாரு கூட எல்லாம் இருக்கிறாரு? கமான். ஸோ யாருக்கு கூட எல்லாம் இயேசு இருக்கிறார், அவங்க கூட எல்லாம் இருக்கிறாரு. நீங்க என்னதோ முடிக்கிற பார்த்தா என்னதோ குழப்பத்தில் இருக்கிற போல தோன்றுகிறது. இயேசு கூட இருக்கிறாரா? சாலமோனை விட பெரியவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. நான் புத்தி கட்டத்தனமா செஞ்சிட்டேங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாம பரீட்சையில் காப்பி அடிச்சுட்ட மாட்டிக்கிட்டேங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுறாரு, தேவனிடத்தில் கேட்க கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். சாலமோனிட்ட கேளுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, சாலமோனிட்ட கேட்க சொல்லல. ஆண்டவர் இயேசுவிடத்துல கேட்டால் போதும். அவர் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். படிப்பே வரல, படிச்சா மனசுல தங்கல்ல, தமிழே வருதில்லை, தமிழ் புரியுதில்லை. தேங்காய்னா எனக்கு மாங்கான்னு தெரியுது, தோன்றுது, மாங்காய்னா தேங்காய்னு தோணுது. இது இங்கிலீஷ் மீடியத்தை குழப்பம்தான். அதை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்ல வரல. உனக்கு ஞானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேளு. கணக்கே வருதில்லை, இங்கிலீஷ் கிராமரே வருதில்லை, எனக்கு அறிவியலே வருதில்லை, பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் வரவே செய்தில்லை. வராம என்ன பண்ணுது? போயிட்டு இருக்குதா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேளப்பா. ஹல்லேலூயா. ஞானம் தருவார். எனக்கு குடும்பம் நடத்துக்கே எனக்கு தெரியல, நான் எல்லாத்துக்கும் என் பொஞ்சாதிகிட்ட தான் கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. மிஸ்டர் ஜென்டில்மேன், யூ கம் டு ஜீசஸ் அண்ட் ஆஸ்க் ஆஃப் ஹிம், ஹி வில் கிவ் யூ விஸ்டம். நீ ஆண்டவர்கிட்ட வந்து கேளு, அவர் உனக்கு ஞானம் தருவார், குடும்பம் நடத்த ஞானம் தருவார், பிள்ளைகளை வளர்க்க உனக்கு ஞானம் தருவார். ஹல்லேலூயா. நான் புத்தி கட்டத்தனமாக என் பையனை கண்ணா பின்னான்னு பேசுனதுல அவன் வீடை விட்டு ஓடி போயிட்டாங்க. அல்ல ஒரு பையன், அவன் ஓடியே போயிட்டான். என்னைக்கு காண்பேனோ, என்னைக்கு காண்பேனோ. அப்படியா? ஐயோ, இனி அவன் எப்ப காண்பேன்? எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சாப்பாடு இறங்கல. ஞானமற்றவன் நானே, ஞானமருளும் தேவா. தலைக்கீழ போட்டுட்டு இருக்கிறேனே தெரிகிறது. ஞானம் இன்னும் உதயமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. போதி மரத்தின் கீழே ஞானம் வரும்படியாக புத்தர் சென்றிருந்தார். அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கவில்லை. ஞானத்தின் இருப்பிடமாக கர்த்தர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானம் இல்லையா? படிக்க ஞானம் இல்லையா? படித்து கொடுக்க ஆசிரியர் டீச்சருக்கு ஞானம் இல்லையா? கிளாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஞானம் இல்லையா? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஞானம் தருவார். ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியலையா? ஞானம் இல்லை போல் தெரிகிறது. உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு நல்ல தொழில் செய்வதற்கு தெரியவில்லையா? நீ கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளு. தம்பி, எனக்கு நீ ரொம்ப ஞானி என்று உன்னை எண்ணாதே. உனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, நீ உன்னை ஞானி என்று எண்ணினால் நீ மதிகடலிலும் கேடாய் போய்விடுவாய். உனக்கு ஞானம் இல்லை என்று உணர்ந்து ஞானத்தில் சிறந்த சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டால் உனக்கு ஞானம் தருவார், நல்ல தொழிலை தருவார், நல்ல வருமானத்தை தருவார். நீ கலப்படம் செய்யாமல், கள்ளத்தராசு பிடிக்காமல், நீ கமிஷன் வாங்காமல் நல்ல முறையில் நேர்மையாய் சம்பாத்தியம் பண்ணி வீடு கட்டலாம், கோபுரம் கட்டலாம், 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். திருடாமலே நீ நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணலாம். ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் கேட்கணும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஞானம் இருக்கு. நீ ரொம்ப பெரிய ஞானி. எனக்கு 34 வயசு ஆகுது, எனக்கு நான் சின்ன பையனா? மிஸ்டர் ஜென்டில்மேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் வித்அவுட் எனி விஸ்டம். எனக்கு தெரிகிறது உனக்கு எந்த ஞானமும் இல்லை. யூ ஹேவ் எ வெரி பிக் ஹெட். உனக்கு ஒரு பெரிய தலை இருக்கிறது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பட் யூ டோன்ட் ஹேவ் தி விஸ்டம் ஆஃப் காட். ஆனா உனக்கு தேவனருளின ஞானம் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு தடுமாற்றம்.
இவ்வளவு குழப்பம், ஒரு அடிமைத்தன வாழ்வு, உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. எதனால நம்ம வாழ்க்கை பின்னடைவு அடைந்திருக்கிறது? ஏன் நான் சம்பாதித்தும் எனக்கு பணம் தங்கவில்லை? என்னுடைய குடும்பம் இன்னமும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. காரணம் என்ன? கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேளு பார்ப்போம். அந்த யோசுவாவுக்கு தேவன் அருளின ஞானம் இருந்தபடியினால் ஆயி பட்டணத்தில் பின்னடைவு அடைந்தார்கள். இஸ்ரவேலின் போர் வீரர்கள் 36 போர் வீரர்கள் வெட்டு செத்தார்கள். யோசுவாவும் மூப்பர்களும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக உபவாசத்தோடு விழுந்து கிடந்தார்கள். கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. உனக்கு ரொம்ப ஞானம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் உன்னோடு பேச மாட்டாரப்பா. நீ ரொம்ப ஞானம் உள்ளவல்ல, உனக்கு ஞானத்தின்படியே நீ எல்லாம் செய்து சாதனை புரிந்து கொள், ஆண்டவர் விட்டுருவார். நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர்ல பொறுப்பு தாழ்மையோடு, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லையப்பா, இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷன், இந்த நிகழ்ச்சியை எப்படி வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே நீர் எனக்கு ஞானம் தாரும். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்பது என்று எனக்கு தெரியல, என்னோட காசு பணம் இல்லை. அப்ப ஆண்டவர் ஞானம் தருவார். வீண் செலவில்லாதபடி காத்துக்கொள்வார். கடன் வாங்காமலே காரியத்தை வெற்றிகரமாக தேவன் நடத்தி முடிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் கடன், வாழ்நாள் முழுவதும் கடன். அந்த தமிழக்காரர் வந்து பெல் அடிக்கிறாரு, ஹாலை கொடுக்கிறார். என்னம்மா உங்க வீட்டுக்காரர் இல்லையா? அவர் வேலைக்கு போயிட்டார், என்னைக்கு தான் வருவார், அவர் ராத்திரி வருவார். பணம் தர்றது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? தருவீங்களா தரமாட்டீங்களா? ஏங்க இந்த பிரச்சனை? ஆண்டவரிடத்தில் ஞானம் இருக்கிற கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஞானமா பேச தெரியலையே, ஞானமா பழக தெரியலையே, ஞானமாக நடந்துருக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு கேட்டா கோபம் வந்துருக்கு. நீ மட்டும் பெரிய புத்திசாலியோ, உனக்கு மட்டும் பெரிய புத்தி இருக்கும். உங்களுக்கு புத்தி இருக்குதுன்னு சொன்னா புத்திசாலியா நீங்க ஞானம் உள்ளவர் அது விளங்கட்டும், அது தெரியட்டும், அது உங்களுடைய அன்றாட வாழ்விலே மற்றவர்கள் அறியட்டுமே. ஹல்லேலூயா. பேசவும் தெரியல, ஒரு ஜபமும் பண்ண தெரியல, ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்கணும்னு தெரியல. ஞானம் இல்லாதவர்களை போல இன்னும் நீங்கள் காலம் தள்ள நினைக்கிறீர்களோ? அன்பானவர்களே, சாலோமோனிலும் பெரியவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க. ஞானத்தின் இருப்பிடம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுட்ட கேள்வியா? உனக்கு ஞானம் தருவார். அடுத்த வீட்டில் போய் கேட்டா அற்பமாய் நினைப்பார்கள், உன்னை அற்பமாய் பேசுவார்கள். பரீட்சை காலம் இருந்துகிட்டு அடுத்தவர்கிட்ட கேட்டு பரீட்சை எழுத முடியாது. எக்ஸாமினர் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு போன்னு விட்டுருவாங்க, பரீட்சையில ஃபெயில் ஆக வேண்டி வந்துடும். நீ காப்பி அடிக்காமலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றியடைய ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். இயேசுவே எனக்கு ஞானம் தாரும் என்று கேள். ஹல்லேலூயா. உனக்கு பழக தெரியல, எல்லார்ட்டையும் பல்ல காட்டுறது, எல்லார்ட்டையும் சிரிக்கிறது. அண்ணே அண்ணே எங்க போவீங்க அண்ணே? அண்ணே இங்க வாங்க அண்ணே, இதை பிடிங்க அண்ணே. ஆட்டோ ஓட்டுற அண்ணே இங்க வாங்க, எங்க அம்மா கொடுத்தாங்க காசுல பிடிங்க அண்ணே. ஆட்டோக்காரங்க கையில தான் வைக்கணுமா? வாலிப பண்ணு ஆட்டோ ஓட்டிட்டு வர பையில கையில தான் பிடிச்சு வைக்கணுமா? இதோ காசு பிடி. அவன் நாளைக்கு ஒரே கையை பிடிப்பான், பரவாயில்ல அவனுக்கு பஞ்சாதியா போக வேண்டியதான். கேவலமா இல்லை? வெக்கம் கெட்ட கலவையாக. ஞானம் இல்லை, பிள்ளை வளர்க்க பெற்றவனுக்கு ஞானம் இல்லை, குடும்பத்தை நடத்த தகப்பனுக்கு ஞானம் இல்லை. நீ எதுக்கு ஏன் நீ பெண்ணை கட்டுன? எதுக்கு ஏன் நீ பிள்ளை பெற்ற? எங்களுக்கு ஆகாரம் தர, எங்களை போஷிக்க உனக்கு வக்கில்லையா? எப்போது நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணுமா? எங்க அம்மா வீட்டுல இருந்தா எப்போ கொண்டு வரணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இதுக்குதான் நீ கல்யாணம் பண்ணினியான்னு கேட்கிறாப்புல மனைவி. என்ன சொல்ல போறீங்க? இந்த பொற்கொள்ளன் ஒருவன் நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல பண வசதியோடு இருந்த வேலையில் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண நாகர்கோயில்ல. திடீரென்று அவன் ஞானமற்றவனாக அதிக முதலீடு பண்ணி அவருடைய நகையெல்லாம் குறைச்சலான ரேட்டுக்கு விலை குறைந்து விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டான். மனைவி ஒரு நாள் கேட்ட ஒரே ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டின், சின்ன ஒரு கேள்வி. அந்த கேள்வியை என்னால் உச்சரிக்க முடியவில்லை. கேட்ட ஒரு கேள்வியால் அவன் 4 கொண்டு செத்து போட்டானப்பா. நாம் அப்படி ஞானமற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போறோம், பணம் கையில இருக்கு, நீ ஞானமா பணத்தை கொண்டு போறியா? தெரியல. ரொம்ப ஷோ பண்ணி, பெரிய மேக்கப் பண்ணி, பெரிய சூட்கேஸ் பிரீஃப் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு பெரிய தலைவரா போறது. பணமும் போச்சுது, பெட்டிக்குள்ள இருந்த துணியும் போச்சுது. உனக்கு ஞானமா பிரயாணம் பண்ணவும் தெரியல, ஒரு ஊருக்கு ஞானமா போயிட்டு வரவும் தெரியல, ஒன்றும் தெரியவே இல்லை. ரொம்ப தெரிஞ்சது போல காட்டிக்கணும். பேச்சுல ஒன்றும் குறைவில்லை, பேச்சுல எங்க குறைஞ்சிருக்கு? ஞானமில்லை என்பது உன்னுடைய பேச்சிலே விளங்குகிறது. பேசாமல் இருந்தால், தம்பி கொஞ்சம் கவனிச்சுக்கப்ப, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று
எண்ணப்படுவான். சாலோமோனிலும் பெரியவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். படிக்கிறவர்களானாலும், தொழில் நடத்துகிறவர்களானாலும், குடும்பம் நடத்துகிறவர்களானாலும், எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தாயானாலும், தகப்பனானாலும், சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல, இதை எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கிவ் மீ விஸ்டம் லார்ட், எனக்கு ஞானம் தாரும். ஒரு பொருளை மாற்றுறது தெரியல, ஃபேனை போடுறது, ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்கிற சுவிட்சை போட்டு ஃபேனை ஓட்டுறது எந்த சுவிட்சுன்னு தெரியல. ரெகுலேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற சுவிட்சு தான் ஃபேனுக்குள்ளதுன்னு தெரிஞ்சிருக்கு, அந்த ஞானம் கூட இல்லை. அதுக்கு பதிலாக லைட்டை போடுறது, லைட்டை போட்ட பிறகு இன்னொருத்தர் சொல்லுங்க இது இல்லை அது இல்லை இது, அதுக்கு கூட ஒரு ஞானம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு ஞானம் இல்லை. வீட்டில் பெரியவங்க ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள அன்பா உபசரிக்கணும், அவங்கள உட்கார வைக்கணும். தாத்தா உட்காருங்க, மாமா உட்காருங்க, ஒரு சேரை போடணும், அந்த ஞானம் கூட இல்லை. உங்க வீட்டில் யாரும் இல்லையா, நான் பாஸ்டர் பேசுகிறேன், போன் பண்றேன், ஞானம் இருக்கா உனக்கு? நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச? நீங்க யார் பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? ஒரு ஊழியக்காரன், நான் சொல்றேன், நான் பாஸ்டர் பேசுறேன், உங்க அப்பா இருக்கிறாங்களா? அப்பனுக்கு பேரன் சொல்லியாச்சு, பேசுறவங்களுக்கு பேரன் சொல்லியாச்சு, ஞானமே இல்லை. யூ ஆர் சோ ஃபூலிஷ், யூ ஆர் அன்வைஸ், உனக்கு ஞானமே இல்லை. அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அக்கா, திருட வந்து கேட்கறான், ராத்திரி 10 மணிக்கு கதவை தட்டுறான். நீ முட்டாள் போல, புத்தி கட்டவளை போல கதவை திறந்து அவருக்கு தண்ணி எடுக்க போனேன். அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அறிவாளோட உன கழுத்தில் கிடந்த சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டான். போ, அவ்வளவுதான். ஞானம் இருக்கா? ஞானம் விளங்குறான்? ஞானம் விளங்கல, ஞானம் இல்லை. கொஞ்சம் ஆண்டவர் இயேசுட்ட கேட்டு அவர் உனக்கு தந்துடுவாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் எப்படி பெரியவர்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் he who is in you is greater than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் greater is he that is in me, oh greater is he that is in me, greater is he that is in me than he that's in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எப்படி பெரியவர்? உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. உலகத்தின் எல்லா காரியங்களையும் வென்றவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சொன்னார்ல, உலகத்துல ஓத்திரம் உண்டு, தைரியமா இருங்க, பி ஆஃப் குட் ஷேர், தைரியமா இருங்க, பி ஆஃப் குட் கரேஜ். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர். இந்த அண்ட சராசரத்தில் 33 கோடி தேவர்கள் தலைகீழா நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர் யார்? பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட பெரியவங்க. பேய் பெரியவரா? இயேசு பெரியவரா? இயேசுதான் பெரியவர். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு சொன்னா பேய்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக, அவருடைய நாமத்தில் சுகமடைகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுதாங்க பெரியவர். எப்படின்னா சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? சாத்தானுடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெவில்ஸ் ஆர் வித் சாட்டன். 1/3 பகுதி தூதர்கள் சாத்தான் இடத்துல இருக்கிறாங்க. 2/3 பகுதி தூதர்கள் ஆண்டவர் இயேசு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப யார் பெரியவங்க? மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கு? 3/2 மெஜாரிட்டி இருந்தா என்ன செய்யலாம்? அமைச்சரவை அமைத்து விடலாம். அப்ப அமைச்சர்கள் யாருடையவர்கள்? ஆண்டவர் இயேசுவினுடையவர்கள். ஹல்லேலூயா. ஆளுங்கட்சி யாருடையது? ஆண்டவர் இயேசுவினுடையது. ஹல்லேலூயா. நான் கட்சி அடிப்படையில் இப்பொழுது பேசவில்லை. ஆண்டவர் உலகத்திற்கும் பெரியவர்னா, அந்த சனகரிப்பு எசேக்கியா ராஜாவின் நாட்களில் படையெடுத்து வருகிறார். எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் அவருக்கு லெட்டரை கொண்டு போய் பிரிச்சுட்டு அழுகிறார். ஏசா தீர்க்கதரிசிக்கும் செய்தி அனுப்பினார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரே ராத்திரியில ஒரு தூதனை அனுப்பினார். அன்று இரவிலே 1,85,000 போர் வீரர்கள் அந்த ஒரே தூதனால் கொலை செய்யப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யார் பெரியவர்? ஒரு தூதனுக்கு முன்பாக சனகரிப்பின் 1,85,000 போர் வீரர்களால் தாக்குப்பிடிக்க முடியல. ஹல்லேலூயா.
ஆண்டவர் தூதனை அனுப்பினாருன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆள் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, மேல் விலாசம் இருக்காது, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் உள்ளவர்களும் பெரிய, உலகத்தில் உள்ளவன்னு சொல்றது யாரை குறிப்பிடுறது? யோவான புத்தகத்தில் யாரை குறிப்பிடுறாரு? உலகத்தில் உள்ளவன்னு சொல்றது பிசாசை விட இயேசு பெரியவர், பிசாசை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்டவர். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர் தானா? எனக்கு பயமா இருக்குங்க, பிசாசுனாலே பயமா இருக்கு. அதை மட்டும் சொல்லாதுங்க. ராத்திரி மட்டும் இந்த செத்த கதை, பிசாசு கதை எல்லாம் சொல்லாங்க. எனக்கு தூக்கமே வராது, எனக்கு பயமா இருக்குது. ஒரு பாஸ்டர் இந்த பையனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்குது. பயந்த சுபாவமா, பேக்க கோளாறு. ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். ஹல்லேலூயா. எதற்குமே அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் எதுக்கு பயப்படணும்? கொண்டு விடுவோம்டா, கொண்டு விடுவோம்டா, அப்படியோடா. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுவை கொண்டு என்னையும் கொண்டு காப்போம். ஹல்லேலூயா. அம்மா ஒரு நாள் சண்டே ஸ்கூல் சார் கேட்டாரு, உங்க வீட்டு கதவை சாத்தான் தட்டுனா தம்பி நீ என்ன செய்வேன்? அந்த மாணவன் என்ன சொன்னான்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் போய் கதவை திறந்துட்டு கை கால உதறுவேன். அவன் சொன்னான், சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. பேய் பிடிச்சவன் எவனா வந்து அவரை கண்டு நான் எதுக்கு பயப்படணும்? அவன் தான் என்ன கண்டு பயப்படணும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஐயோ நான் போறேன், எதுக்கு வந்த? நீ போ, சீக்கிரம் ஓடு. நான் ஓடிடுறேன். ஓடு போ. குடிகாரனை கண்டு நான் பயப்பட்டதில்லை, அவன் தான் என்ன கண்டு பயப்படணும். ஐயோ ஃபாதர் நீங்களா? ஆண்டவருக்கு ஊழியக்காரன் தான், நீ போயிட்டே இரு. ஹல்லேலூயா. அங்க ஒரு ஆளுக்கு நோய் பிடிச்சிருக்குதான். எனக்கு பயமா இருந்தது பாருங்க. எனக்கும் பிடிச்சிட்டு. ஐயோ எனக்கு பிடிக்காது. இயேசுவின் நாமத்தில் நோய்கள் குணமாகிறது. நீ சொல்ற ஒரு விஷயம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல தொற்று வியாதி விசுவாசிகளின் பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு வந்த பொழுது வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவர்களை குணமாக்கினார். எனக்கு மேல பிடிச்சுக்கிட்டார், எனக்கு மேல பிடிக்கல. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. பெரிய ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு செய்தாரா அதை செய்ய போறாரா, அதுதான் சொல்ல போறேன். அதை சொல்லி முடிக்க போறேன். எங்க இருக்குது? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். யோவேல், where is Joel? யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேசமே பயப்படாதே. Fear not, O land. Be glad. Rejoice. For the Lord has done marvelous things. Hallelujah. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பெரிய தேவன் சொன்னேன், நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் என்ன காரியம் செய்வார்? பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி சொன்னாரா, ஆண்டவருக்கு என்று நீ ஆண்டவரத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், அவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் வில்லியம் கேரி மிஷனரி. கேட்டீங்களா? நம்ம ஆண்டவர் பெரியவர்ல, அவர் எவ்வளவு என்ன காரியம் செய்வார்? அவர் சின்ன காரியம் செய்வார். இல்ல, அவர் பெரிய காரியம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சின்ன காரியம் தாங்க எங்களுக்கு எல்லாம் செய்வார். எப்போதுமே எங்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே சிம்பிள் பிரேயருக்கு பெரிய காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியம் தான் செய்வார். அவருடைய ப்ராஜெக்டே ரொம்ப பெரிய ப்ராஜெக்டுங்க. அவர் டாடா, பிர்லா, அந்த ரிலையன்ஸ், அம்பானி, அவங்க பெரிய பணக்காரங்க. அவங்க சின்ன ப்ராஜெக்டா செய்கிறாங்க. அவங்க ஒரு 10 குழி புளியம்பேட்டையில் எனக்கு தெரியுங்களான்னு வாங்க வராங்களா? அவங்க ஒரு குடிசை போட்டு தான் குடியிருக்கிறாங்களா? அப்படியா? பெரியவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாங்க, பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறாங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. என்ன நம்ம ஆண்டவர் அவர் ரொம்ப சின்னவரா போயிட்டாரா? நம்ம ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். யாருக்கு செய்வார்? முதலாவது எனக்கு செய்வார், பிறகு உங்களுக்கு செய்வார்.
ஹல்லேலூயா. அப்படியா? அப்படித்தான், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் பெரியவர் தானே. பெரியவர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன காரியம் செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய காரியம் செய்வார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம், மகிழ்ச்சி கலிகூறு. ஹல்லேலூயா. எனக்கு பயமா இருக்கு, எந்த பள்ளத்தில் போய் விழ போறனோ ஆண்டவரே, என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியுதில்லை. நாட்களும் கடந்து போகிறது, கோடை காலமும் வருகிறது, பனிகாலமும் மாறுகிறது, அது பள்ளி திறக்கும் காலமும் வரப்போகிறது, ஜூன் மாதம் நெருங்குகிறது. என்ன செய்ய போறோமோ ஒன்றும் தெரியுதில்லை. காலம் எப்படியோ போகுது. காலம் எப்படியும் போயிட்டு சூரியன் காலையில கிழக்க உயர்த்தி மாலையிலே மேற்கே மறைகிறது போல் மறைந்து திரும்பி அது உதிக்கும். அது இருக்கட்டும். நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாச அறிக்கை உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. என்ன செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறாரோ எனக்கு ஒன்றும் தெரியுதில்லை. எனக்கு தெரியும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர். என்ன காரியம் செய்வாரப்பா? படிக்கிற பிள்ளைங்களா, எனக்கு இந்த வருஷம் 400 மார்க்கு கிடைச்சா போதும், 350 கூட கிடைச்சாலும் பரவாயில்லை. பெரிய தேவன் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. God is going to exalt you. சிறைச்சாலையில் கடந்த பையன் யாக்கோவுக்கு மகன் யோசேப்பு, அவனை விடுதலையாக்கி அவனை ராஜசமூகத்தில் கொண்டு நிறுத்தி எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்துட்டார். ஆண்டவர் தூக்குறான், ஒரே தூக்கிடுவாராப்பா. ஆமாங்க. ஹல்லேலூயா. ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றி விட்டார். இது சின்ன காரியம் இல்லை, இது சின்ன காரியம் தானே. ஆடு வைக்கிறவங்க அரசனாகிறது சின்ன காரியம் தானே, அப்படித்தானா? இல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னதோ ஆண்டவர் நமக்கு எப்படி செய்ய போறாரோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு சைக்கிள் வாங்குறது கூட காசு கிடைக்குமான்னு தெரியல. சைக்கிளா, பழைய சைக்கிள் வேணுமா? அங்க சைக்கிள் கடையில் ஒதுக்கி போட்டிருக்குது, போய் வாங்கிடுங்க. 200 ரூபா சைக்கிளுக்கு 300 ரூபா கொடுத்து. நீங்க அற்ப விசுவாசியா இருக்கிறீங்களே. ஐயே, ஆண்டவரை விசுவாசித்தா பெரிய காரியம் செய்வார். மோட்டார் சைக்கிள் தருவார். பழைய சகர டப்பா இல்லை, நல்ல வண்டி தருவார். அதுக்கு பிறகு நல்ல மோட்டார் சைக்கிளை ஓட்டி படிச்சு நல்ல திறமையா யாருக்கு மேலே வண்டியை மோதாம யாரையும் மோதி கொல்லாம இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒன்ன உயர்த்தி ஆசீர்வதிச்சு என்ன தருவாரு? 2 வீலருக்கு பதிலாக 2+2 வீலர். 2+2 வீலர்னா என்னது? 4 வீலர். ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டுற வாகனத்தை கொடுப்பார். அப்படியா? ஆண்டவர் கொடுப்பாரா? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய தேவன் அல்லவா, அவர் பெரிய காரியம் தான் செய்வார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லாத மலடியை பிள்ளை சாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ ஒரு அவிசுவாசி, நீ ஒரு அற்ப விசுவாசி, நீ ஒரு லேசி கூஸ், நீ ஒரு சோம்பேறி. உனக்கு ஆண்டவர் என்ன பெரிய காரியம் செய்கிறதுக்கு? நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. நீங்க எத்தனை மணிக்கு வந்த இன்னைக்கு? I was looking at you when you were coming inside. It was very late. ரொம்ப பிந்தி வரது. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Do you deserve? அதுக்கு தகுதியா இருக்கிறியா? பெரிய காரியம் செய்வார். விசுவாசிக்கிறாயா? அதுக்கேற்றபடி நடக்கிறாயா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிற தேவன். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு. 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. The Lord has done great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாரா? ஆண்டவரே, பரீட்சை பாஸ் ஆகுமோ பாஸ் ஆகாதோ என்னதோ, இயேசுவே ஆண்டவரேன்னு பயந்துகிட்டே இருந்தீங்களா? The Lord has helped you to get through all the papers. Hallelujah. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த காலத்துல வீடு கட்ட போறோமோ யாருக்கு தெரியும்? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னைக்கு கட்ட போறோம்? வாடகை வீடு கேட்டா வாடகை வீடு தரமாட்டேன்னு சொல்றான், போயிட்டு கேட்டா அதுவும் தரமாட்டேன்னு சொல்றான், உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு ஒத்துக்கடான்னு சொல்றான். என்ன செய்ய காத்திருக்கோம்? என்ன செய்வோம்? நம்முடைய தேவன் பெரியவர், சொந்த வீடே கட்டி தந்து விடுகிறார். ஹல்லேலூயா.
சொந்த வீடு கட்டணும், கொஞ்ச நாளைக்கு நமக்கு போதிய அளவு வசதி இருந்தது, மாடி கட்ட வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. இதுக்கு இனி என்ன செய்ய போறோமோ, ஆண்டவர் என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ அவர் பெரியவர் பார்த்துக்கிடுவார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வீடு எல்லாம் கட்ட முடியுமா இந்த காலத்துல? சிமெண்ட் விலை எவ்வளவு, கொத்தனார் சம்பளம் எவ்வளவு? கொத்தனாருக்கு ரொக்கமாக 500 கொடுக்கணுமா? அவர் மத்தியானம் சாப்பிட்டாலும் அவருக்கு அதுக்கு மேல சம்பளம், அதுக்கு சோத்துக்கு கொடுக்கணுமா திரும்ப? அதை பார்த்து அதை பாரு இருக்கிற பாரு, திரும்ப அதுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? காலையில் வடை பாயசம் வாங்கி கொடுக்கணுமா? மத்தியானம் வடை டீ கொடுக்கணுமா? வடை பாயசம் இந்த காலத்திலேயே கொத்தனாருக்கு சொல்லி கொடுத்துறாருங்க. அவங்க வடை பாயசம்னு கேட்க போறாருங்க. எங்க பாத்திர சொன்னாருன்னு போய் சொல்லிட்டு நடக்காத. அவன் நாளையில இருந்து பாயாசம் வடை பாயசம் கொண்டு வான்னு கேட்பான் பாருங்க. பெரிய பிரச்சனையில் ஆக போகுது. இந்த கொத்தனார் சம்பளத்திலேயும், சித்தாளி சம்பளத்திலேயும், சிமெண்டிலேயும், கம்பியிலேயும், இந்த விலைவாசியில என்னைக்கு விட கட்டுறது? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்தார். அது எப்படிங்க? ஆபிரகாமுக்கு 100 வயசு, ஆபிரகாமுக்கு மனைவிக்கு அந்த கிழவிக்கு 90 வயசு. 90 வயசு உள்ளவளை குமரின்னு சொல்ல முடியுமா? அவன் வாலிபமா 90 வயசு? இந்த காலத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பயபக்தியை விட இந்த கிழவிகளுக்கு தான் ரொம்பவே கூச்சம் ஜாஸ்தியா இருக்கும். 90 வயசு கிழவி பிள்ளை பெறுவாளா? பெறுவாளா? அதான் பெரிய காரியம் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கை தான் ரொம்ப நாளா நீட்ட முடியாம என்னதோ பண்ணிட்டு இருக்குது. என்ன செய்யறது ஒன்றும் தெரியல. எப்படி நம்ம சாமி கும்பிட போவோம், இயேசு ஆண்டவரை சேவிக்க போவோம், ஜெபாலயத்துக்கு போவோம், எங்க கை சூம்பி போச்சு, இந்த கை இங்க சூம்பி போச்சு. அப்படியா? அங்க ஆண்டவர் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. உன் கையை நீட்டுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சூம்பின கை சரியாகி போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சின்ன காரியம் செய்தார். சின்ன கடை தெருவில் வாழும் மக்களே, சபையாரே, தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியம் செய்வாரா? பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால அந்த பியூனு போஸ்ட்ல இருந்து மெசஞ்சர் போஸ்ட்ல இருந்து ஒரு கிளார்க்குன்னு மாறினா போதும். அப்படியா? எங்க அண்ணன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்து வேலை கிடைச்ச வேலையில கிளர்க் கம் டைபிஸ்ட் அந்த போஸ்ட், அந்த வேலைலாம் கிடைச்சது. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால ஆண்டவர் எப்படி பெரிய காரியம் செய்தாருன்னா ரீஜினல் மேனேஜராக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி சத்துணவு ஆயாவாக நம்ம சாகுவரை இருந்தா போதும். அப்படியா? நீங்க 8ஆம் கிளாஸ் படிச்சு டீச்சராக இருந்தா போதும் நினைக்கிறீங்களா? 8ஆம் கிளாஸ் இல்ல, நீங்க ஹையர் செகண்டரி இல்லையா? ஆண்டவரை கேட்கறீங்களா? God can make you a professor in your college. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷப்படுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா. ஏத்ரோ மோசேக்கு மாமனார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க, எடுத்து பாருங்க. யாத்ராகமம். ஜெத்ரோ said, now I know that the Lord is greater than all the gods. How the Lord had delivered them. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த செங்கடலை தாண்டும்படி உதவி செய்தார் அல்லவா? மோசேயுடைய கையில இருந்த போல நீட்டி செங்கடல் 2ஆக பிளந்ததல்லவா? அதை அறிஞ்ச பிறகு மோசேக்கு மாமனார் சொல்றாரு, உங்க மாமனார் சொல்ல போறாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமா. அது எப்படிங்க? எப்படின்னா பார்வோனுடைய பட்டயத்துக்கும் அந்த செங்கடலிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கினாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்ரோ சொன்னது சரியா தப்பா? சரி சரி. மோசே மாமனாருக்கு எல்லாம் எடுத்து சொல்றார். பாருங்கள் 8ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான்.
ஹல்லேலூயா. அப்ப மாமனாருக்கு சந்தோஷம் வந்துட்டு, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாம் விவரித்து மாமனார்கிட்ட போய் சொல்லும்போ அவருக்கு சந்தோஷம் வந்துடும். அவர் சொல்லுவாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், பார்வோனுடைய கைக்கு தம்முடைய ஜனங்களை விலக்கி மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்கள்? எவ்வளவு பேர் தெரியுமா உங்களுக்கு? 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் 6 லட்சம், சிறிகளும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்த்து சுமார் 30 லட்சம் பேர் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு பேர் கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் இல்லையா? செங்கடலை இரண்டாய் பிளந்தது ஒன்று. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல தண்ணீர் நின்று கொண்டே இருந்தால் அந்த இடத்துல சேர்வா இருக்குள்ள ஈரமர்கள் ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பினார். அந்த பாதை வறண்ட பூமியாக மாறிவிட்டது. யாரும் சறுக்கி வழுக்கி கீழே விழல, எல்லாரும் பத்திரமாய் போனார்கள். வேற அதை விட இன்னொரு பியூட்டி, இன்னொரு விசேஷம் என்னன்னா, பார்வோனும் சேனை பின்தொடர்ந்து வந்தது. அவங்களும் செங்கடல இறங்குறாங்க. ஆனா பார்வோனும் சேனை இறங்குறதுன்னு ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேட்ட? உன்னை கையில் இருக்கிற கோலை நீட்டு. இஸ்ரவேல் எல்லாரும் கரை சேர்ந்துட்டாங்க. பார்வோன் சேனை சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனது. ஹல்லேலூயா. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே, ஆழங்கள் மின்னு போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்களை பின்தொடர்கிறார்களா? மந்திர தந்திர சூரியங்கள் பண்ணுகிறார்களா? உங்களுக்கு கேடு செய்ய வேண்டும் என்ற சதி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்களா? பார்வோனையும் அவருடைய சேனையும் கவிழ்த்து போட்டவர் உங்கள் சத்துருக்களை கவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், மந்திரவாதிகளை விட பெரியவர், தந்திரவாதிகளை விட பெரியவர். நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இந்த விஷயம் மட்டுமில்லை, 40 ஆண்டுகள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. சாமானியமான விஷயமா? சுமார் 30 லட்சம் பேர் சாப்பிடணும்னா எப்படி சாப்பிட கொடுக்க முடியும்? எங்கே இருந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும்? வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்லையா? எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. வேற என்ன கொடுத்தாரு? அவங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாங்க. கண்மலையிலிருந்து நதியை புறப்பட பண்ணினவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனல்லால் உலகில் வேறே தேவன் யார் உண்டு? யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவர் பெரியவரா எப்படின்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்வோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். தாவீதின் சேனைக்கும் எகிப்தியருக்கும் ஒரு எகிப்தியர் அல்ல, பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் பெலிஸ்தியர் பெருங்கூட்டமாய் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்து பெலிஸ்தியரை மடங்கடித்தார்கள். அதனால ஒரு பெரிய விடுதலை, பெரிய ரட்சிப்பு. The Lord brought a great victory. Hallelujah. ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். பெலிஸ்திய சேனை பெரிய சேனை,
இஸ்ரவேலுடைய சேனை அதோடு ஒப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் பெலிஸ்தியர் மேல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்கள் பெரும் கூட்டமாக இருக்கலாம், பெரிய ஆள் பலம் பணபலம் உடையவர்களா இருக்கலாம். அவங்க எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்னால நிற்க முடியாது. நமக்கு பெரிய வெற்றியை தர ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதாங்க எனக்கு தெரியுது. பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்கு. 136 சங்கீதம் 17 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். He struck down great things. ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் எழுதி இருக்குது. பெரிய ராஜாக்களை எல்லாம் சங்கரித்திருக்கிறார் நம்முடைய தேவன். பிரபலமான ராஜாக்களை அளித்தவர். ஹல்லேலூயா. பாசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவர். ஆண்டவர் அழிக்கிறதுலே பெரியவர். ஆண்டவர் அழிச்சார்னு வச்சுக்கிடுங்க, ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரையும் தேடி பாட முடியாது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே கிரியை செய்கிற தேவன். அவ்வளவு பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களை பால் தேர் ஓடுகிற செழிப்பான கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போறேன்னு சொன்னார். அங்க பலஜாதி மக்கள் குடியிருந்தார்கள். எல்லாரையும் அடித்து துரத்திட்டார். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, என்னுடைய ஜனங்கள் குடியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவர் பெரியவர். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால், ஒரு பிராமிஸ் பண்ணி இருந்தார்னா அதை செய்து நிறைவேற்றுகிறதில் பெரியவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? சொன்னாலும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்து நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய அதிசயம் செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்படியா? அவர் அதிசயம் செய்கிறவர். ஆமா. 136 சங்கீதம் 4 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்கிறார், ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. He alone does great wonders. இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. சின்ன அதிசயமா பெரிய அதிசயமா? உங்களுக்கு சின்ன அதிசயம் போதும்னா சின்ன அதிசயம். அதிசயம் அங்க மதுரையில ஒரு இடம் இருக்கிறது, விளையாட்டு மையம், தண்ணீர்ல விளையாடும் இடம். அங்க போதுங்க, தண்ணி குடிச்சிருவாங்க. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா? செய்வார். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய வெற்றியை தருவார், பெரிய அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உயிர் பிழைப்பேன்னு என்னால நினைக்கவே முடியாது. டாக்டரே சொல்லிட்டு தூக்கிட்டு போங்க. ஆண்டவர் இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆக்சிடென்ட்ல செத்தேன்னு தான் நினைச்சேன். தூதர்களை கொண்டு தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த கடல்ல நான் மீள மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஏதோ மருந்தோ மாத்திரையோ போட்டு சாகணும்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் அற்புதமா அதிசயம் செய்து கடலெல்லாம் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.